Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். ஒரு 6 மணி போல எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு வந்து மால்ட் ஆத்தி கொடுத்துட்டு இன்னைக்கு காளான் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன லஞ்ச்மான்னு கேட்டாங்க. காளான் பிரியாணின்னு சொன்னோடனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நாங்கள் சாதமே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே சாப்பிட்டாங்க. டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சிருவேன். கையிலும் கண்மணியும் அவங்கவுங்க லஞ்ச் பேக்கில் அவங்களே எடுத்து வச்சுருவாங்க எல்லாத்தையும். பாய் பாய். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு கண்டென்ட்டுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் கண்டென்ட்டுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் எனக்காக ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணுற ஒர்க் அவுட்ஸுமே காலுக்கு ரொம்ப பெயின் கொடுக்காத மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணுறேன். கால் வலிக்காக கண்டினியூஸாக டேப்லெட் சாப்பிட்டது கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு. இதுக்கு மேலே வெயிட் போட விருப்பம் இல்லை. அதனால் வந்து காலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தான் இப்போ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புனேன். கீழே சத்துமாவு ப்ரிப்பரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. கொடுங்க நான் ஒரு பேட்ச் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போல்லாம் லாங் வீடியோ சரியாக கொடுக்க முடியல. நானும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். பட் முடிய மாட்டேங்குது. ஏன்னா என்னோட ப்ரெசன்ஸ் கடையில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் ஃபுல் டே கடையில் இருக்க மாதிரியே காமிச்சாலும் அது வந்து போரிங்காக இருக்கும். என்னோட ஒர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஷெடியூல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றா யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கான ஒரு ரொட்டீன் வந்து இன்னுமே என்னால் செட் பண்ண முடியல. காலையில் எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க போனதுமே கடைக்கு கிளம்பி போகிறேன். எனக்கு வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது. வீடு கிச்சனை க்ளீன் பண்ணணும், வார்ட்ரோப் க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் நிறைய இருக்குது. அதுக்கு எந்த டைம் நான் கடைக்கு போகணும், எந்த டைம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணணும். ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் கடைக்கு வந்ததே லேட்டு. வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்டு உட்காந்தோம். பிள்ளைங்க வந்துட்டாங்க. இந்த வாரத்துலேருந்து ஈவினிங் பிள்ளைங்கள ட்ராப் பண்ணுறது கடையில் ட்ராப் பண்ண சொல்லிட்டோம். வந்துட்டிங்களா? ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? யாரை தேடி வந்தீங்க? ஸ்கூல்லேருந்து வந்ததுமே ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க அப்பா ஜூஸ் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி, அடுத்தது ஸ்பெல்லிங் படி. ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெல்லிங் அம்மா கேட்பேன், சரியா? ஸோ அதனால படிச்சுட்டு சொல்லிட்டு நோட்டில் எழுதி காட்டணும். ரஃப் நோட்டில் எழுதி காட்டணும், ஓகேவா? படி. பிள்ளைங்களுக்கு என்னால் சொல்லித்தர முடியல அப்படின்றனால டியூஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். அதனால் ஈவினிங் ட்ராப் வந்து பிள்ளைங்களை கடையில் ட்ராப் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னா டியூஷன் அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டியூஷன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸாமுக்கு நானே கடையில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதைத்தான் நானும் இப்போ சொன்னேன். சாரி, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சி சாட் ஜிபிடில கேட்டு பிள்ளைக்கு சொல்லி தர. படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி டிவி போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. கமல் ஒரு வேலையாக வெளியே போயிருந்தாங்க. அதனால் கௌதமை கூப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. காலையில் எந்திரிச்சு இன்றைக்கி சாம்பார் தான் வச்சேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம்.
இன்றைக்கி எங்கள் ஊரில் ஷடவுனு, அதனால் எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படின்றனால எல்லாருமே கடைக்கு வந்துட்டோம். அத்தை கடை ஓப்பனிங்க்கு வந்தது, அதுக்கப்புறம் கடைக்கு வரவே இல்லை, இப்போ தான் வராங்க. டீ வைக்கிறியா நீ? இல்ல எனக்கு இதுல வைக்கிறேன். டீ எல்லாம் எப்படி குடிக்கிறீங்கன்னு அத்தை கேக்குறாங்க. இப்போ இங்க வாங்குறது இல்ல டீ. வாங்குறது இல்ல. இங்க வைக்கிறாங்க, ஆனா அது நல்லா இல்ல. மம்மி ஸ்பெஷல் இல்ல. ஃபஸ்ட்டு கடையில் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம், நல்லா இல்லை அப்படின்னு நாங்களே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வைக்கிறதுமே பாக்கெட் பால் வாங்கி வைக்கிறனால டேஸ்ட் எங்களுக்கு பெருசாக பிடிக்கல. சொல்லு சொல்லு சொல்லு. அத்தை கடையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ராஜேஷ் கிச்சன் டீமே கடையில் இருக்கனால ஸ்டாக்கெல்லாம் செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம். டெய்லியும் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர ஸ்டாக்கை வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருவோம். உள்ளே வர்ற ஸ்டாக்கு வெளியே போகிறது அப்படின்றது எல்லாமே சிஸ்டமில் இருக்கும். நம்ம வந்து அப்பப்போ இந்த ஸ்டாக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்குவோம். வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி செக் பண்ணிக்குவோம். ஸ்டாக் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுக்கறதுக்குள்ளே ரேவதி அக்கா வந்து நோட்டில் எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவி பார்க்குறியா? டிவி பார்க்குறியா? அத்தை கொஞ்ச நேரம் இருந்தாங்க. எனக்கு டவுனுக்குள்ளே வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. டெய்லியுமே ரேக்கை வந்து தொடச்சி விடுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே இருக்கனால ரேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கொரியர் பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். கொரியர் பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே கையிலும் கண்மணியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. கொரியர் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு இவங்க 5 மணிக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் கையிலும் கண்மணியும் வந்து படிக்க உட்கார வைப்பேன். சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே உங்களுக்கு 4 நாள் தொடர்ந்து லீவ் அப்படின்றனால இன்றைக்கி படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிட்டேன். அங்கே வீட்டில் இருக்கும்போது ப்ரொடக்ஷனு கொரியர் பேக்கிங் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது. ஸோ எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ரேவதி அக்கா. இப்போ இங்கே கொரியர் பேக்கிங்லாம் மூவ் பண்ணதுக்கப்புறம் கொரியர் பேக்கிங்காக தனியாக நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம். அது வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இப்போ அங்கே ஒன்லி ப்ரொடக்ஷன் மட்டும்தான், திங்ஸ் எல்லாமே இங்கே மூவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, அங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. கடையை ஓரளவுக்கு நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் அங்கே மிஷின்ஸ் வாங்கி போடுற ஐடியாவில் இருக்கும். மிஷின்ஸ் போட்டுட்டா இன்னுமே ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கோஆபரேட் பண்ண தாமரை ப்ளீஸ். ஓட்ஸ் ஸ்மூத்தி செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். அதை வந்து மதியம் குடிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஈவினிங் வந்து கமல்கிட்ட டேஸ்ட் பாருப்பா, நீ காலையில் குடிச்சல எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்தேன். கொடுங்க நானே குடிச்சிக்கிறேன்னதுக்கு இல்லை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நானும் கையிலும் வம்படியாக ஊற்றி விட்டோம். பிள்ளைங்க இருக்கனால நீ கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.